ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லெசன் சேனல். நம் தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழியை கட்டாய படமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இந்த ஹிந்தி மொழியை கண்டிப்பாக கட்டாய படமாக கொண்டு வரணும் அப்படின்னு சிலர் ஆதரவு தராங்க. ஆனால் அநேக மக்கள் இந்த ஹிந்தி மொழியை கட்டாய படமாக கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னோட வேலை பார்க்குற இந்த இராணுவத்தில் இருக்கவங்க கூட சிலர் ஹிந்தி மொழியை கண்டிப்பாக படித்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் ஆதரவு தராங்க. அநேகம் பேர் வேணாம், ஹிந்தி மொழியெல்லாம் வரக்கூடாது, நம்ம தமிழ் அழிஞ்சிரும் அப்படின்ட்டு எதிர்ப்பையும் தெரிவிக்கிறாங்க. இந்த வீடியோல இந்த ஹிந்தி திணிப்பு குறித்ததான என்னுடைய கருத்து என்ன அப்படின்ற குறித்தா மிக தெளிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹிந்தி மொழிய தமிழ்நாட்டுல ஸ்கூல்ஸ்ல கட்டாய பாடமாக்கணும், அப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் மத்திய அரசானது நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அப்புறமா நம்ம தமிழ்நாட்டுல இருக்க சில பிஜேபி சங்கிகள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்க அரசு பள்ளிகள்ல படிக்கிற அந்த ஏழை குழந்தைகள் இப்ப இருந்தே இந்த ஹிந்தியை கண்டிப்பா படிச்சுக்கணும், அப்படி படிச்சுட்டு வந்தா எதிர்காலத்துல அவங்களும் முன்னுக்கு வர முடியும், முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழை குழந்தைகள் மேல அக்கறையா காமிக்கிறதா இருக்கட்டும். அல்லது நம்ம தமிழ்நாட்டுல முன்ன மாதிரிலாம் இல்ல, இப்ப அநேகம் பேர் படிச்சுட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியே வேலைக்கெல்லாம் நிறைய போறாங்க. ஸோ அப்படி தமிழ்நாட்டை விட்டு அதர் மாநிலங்களுக்கு நம்ம தமிழ் இளைஞர்கள் வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க ஹிந்தி தெரியாம வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். தமிழ்நாடு ஒன்றும் தனி நாடு கிடையாது, தமிழ்நாடு இந்தியா தான், இந்தியாக்குள்ளதான் இருக்கு, அதனால கண்டிப்பா ஹிந்தி கத்துக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு அநேகம் பேர் எப்படியாவது ஒரு வழியில இவ்வளவு காரணங்களை சொல்லி ஹிந்தியை எப்படியா தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சிடணும், கண்டிப்பா ஹிந்தியை படிக்க வச்சிடணும் நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க. இப்ப இதுல என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் ராணுவத்துல இருக்கேன். இந்த ராணுவத்துக்கு நான் வேலைக்கு வரும்போது எனக்கு ஹிந்தில ஆவணா கூட தெரியாது. இப்ப எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும், நான் கத்துக்கலையா? நான் ஸ்கூல்ல இருந்தே சின்ன வயசுல இருந்தே ஹிந்தி கத்துக்கிட்டு தான் இந்த வேலைக்கு வந்தேனா? இப்ப நான் ஹிந்தி நல்லா பேசுவேன், நல்லா கத்துக்கிட்டேனே. நான் மட்டும் இல்ல, இன்னும் அநேக இளைஞர்கள் இந்த ராணுவத்துக்கு வந்திருக்கவங்களும் சரி, இல்ல மற்ற வேலைகளுக்கு அவங்க போனவங்களா இருந்தாலும் சரி, இங்க ஹிந்தி அநேகம் பேர் கத்துக்கிட்டு வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல இருந்து ஹிந்தி படிச்சுட்டு வந்தாங்களா? சரி, இந்த ஹிந்தியை கூட விடுங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க எல்லாம் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் வேலைக்கு போறாங்களோ அந்தந்த நாட்டு மொழியெல்லாம் அங்க போய் கத்துக்கிட்டு அவங்க வேலை பார்க்கலையா? அவங்க சின்ன வயசுல இருந்தே அந்த நாட்டு மொழியை ஸ்கூல்ல இருந்தே படிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்களா? ஏன் இங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திரா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால் அநேக ஸ்டேட்ல எவ்வளவோ தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை பார்க்கறாங்க. அவங்க எல்லாம் அங்க போய் அந்த மொழிகளை கத்துக்கிட்டு வேலை பார்க்கலையா? எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேனே, இப்ப ஆந்திரால நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒருவர் போய் வேலை பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்களேன். வேலை பார்த்து அந்த வேலை மூலியமா அவர் நல்லா முன்னேறி அந்த வேலை மூலியமா நிறைய சம்பாதிச்சு நல்ல ஒரு நிலைமையில செட்டில் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் திரும்ப தமிழ்நாட்டுக்கு அநேக இளைஞர்களுக்கு சொல்றாரு வைங்களேன், இந்த மாதிரி வேலை இன்னும் நிறைய காலியா இருக்கு, நிறைய பேர் வாங்க, அந்த வேலையில ஜாயின் பண்ணி நீங்களும் முன்னேறுங்கன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, அங்க வந்தா நீங்க தெலுங்கு கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் ஓகே. ஆனா அந்த வேலைக்கு யார் போகணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த வேலைக்கு யார் குவாலிஃபையா இருக்காங்களோ அங்க போய் அந்த வேலையில ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் பிரயாசப்பட்டு தெலுங்கு கத்துக்குவாங்க. ஓகே, இது வரைக்கும் ஓகே. ஆனா அந்த நபர் தமிழ்நாட்டுல தமிழ்நாடு கவர்மெண்ட் இது மாதிரி ஆந்திரால நிறைய வேலை இருக்குது, இந்த வேலைக்காக அநேக இளைஞர்கள் அங்க போனா நல்லா செட்டில் ஆவாங்க. ஆனா இவங்க சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் காலேஜ்ல நீங்க தெலுங்கு கண்டிப்பா கத்துக்கணும், ஸ்கூல்ல இருந்தே கத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க, அப்பதான் நீங்க அந்த மாதிரி வேலைக்கு போகும்போது உங்களுக்கு எந்தவித கஷ்டமும் இருக்காது, அதனால ஸ்கூல்ல கண்டிப்பா தெலுங்கையும் கட்டாய படமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்கும். சோ அதே மாதிரி ஒரு முட்டாள்தனம் தான் கண்டிப்பா ஹிந்தியை திணிச்சு படிங்கன்னு சொல்றதும். யார் யாருக்கு எங்கெங்க வேலை அப்படின்னு தலையில எழுதி இருக்குதோ அவங்கவுங்க அங்கங்க போய் அந்த வேலையை பார்க்க போறாங்க, தேவைப்பட்டா அங்க இருக்க அந்த லாங்குவேஜை கத்துக்க போறாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குது? இப்ப என் குடும்பத்தை எடுத்துப்போமே, என்னோட அப்பா, சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா எல்லாத்தையும் சேர்த்து என் குடும்பத்துல ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க ஒரு 2 பேர் தான் இந்த ராணுவ வேலைக்காக வந்திருக்கிறோம். இந்த ராணுவ வேலையில வந்துகிட்டு ஸ்டார்டிங்ல எங்களுக்கு ஹிந்தி ஆனா கூட தெரியாது, அதுக்கப்புறம் இப்ப நல்லா நாங்க கத்துக்கிட்டோம், ஹிந்தி நாங்க நல்லா பேசுறோம். ஆனா இப்ப எங்களை பார்த்துட்டு நீங்க ஸ்டார்டிங்ல போய் ஹிந்தி கத்துக்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, அந்த மாதிரிலாம் நீங்க கஷ்டப்படாம இருக்கணும்னா ஸ்கூல் காலேஜ்ல இருந்தே நீங்க ஹிந்தி படிக்கணும் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, இப்ப நாங்க 2 பேர் தான் இந்த வேலைக்கு வந்திருக்கிறோம். சோ நாங்க ஹிந்தி கத்துக்கணும்ன்றதுக்காக எங்க குடும்பத்துல இருக்க அந்த 48 பேருமே ஹிந்தி படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்ல. இங்க ஹிந்தியை கொண்டு வந்தா நார்த் இந்தியாவுக்கு வேலைக்கு போனா எங்க 2 பேருக்காக என் குடும்பத்துல இருக்க மீதமுள்ள 48 பேரையுமே ஹிந்தி கத்துக்க சொன்னா எப்படி?
நீங்க ஒரு சில பேர் கேட்கலாம், இப்ப என்ன ஹிந்தி கத்துக்கிட்டா என்ன, அது ஒரு நாலேஜ் தானே, அது ஒரு நல்ல விஷயம் தானே, மத்த எல்லாருமே கத்துக்கிட்டா நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்க கேட்கறவங்களா இருந்தா, நம்ம தமிழ்நாட்டு ஸ்கூல்ல நமக்கு வந்துட்டு பாடமா தமிழும் இங்கிலீஷ் இருக்குது. இதே மாதிரி நார்த் இந்தியாவில் ஹிந்தியும் இங்கிலீஷ் இருக்குது, 2 லாங்குவேஜ். நார்த் இந்தியாவில் எவ்வளவு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவனுங்க இங்கிலீஷை ஒரு நாலேஜாவே ஒரு படிப்பாவே அவனுங்க பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க சும்மா பேருக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க பேசுற இங்கிலீஷை கூட நீங்க கேட்டிருப்பீங்க. பிஸிய பிஜிம்பாங்க, ஸ்கூல ஸ்கூலும்பாங்க, ஸ்ப்ரேய சப்ரேம்பாங்க. இவங்களோட இங்கிலீஷ் இதுதான், சரிங்களா? அவங்களுக்கு இங்கிலீஷ்ல ஏபிசிடி கூட தெரியாது. அவனுங்க முழுக்க முழுக்க ஹிந்தியில போக்கஸ் பண்ணி எந்த ப்ரெஷர் இல்லாம ஃப்ரீ மைண்டா ஹிந்தியை நல்லா கரெக்ட் பிடிச்சிட்டு வந்துருவானுங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் இங்கிலீஷ் நம்ம படிக்கிறதே போதும், எக்ஸ்ட்ரா ஒரு ஹிந்தி மொழியை திமிச்சு சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்துட்டு 3 மொழியும் படிக்கணும். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர், எக்ஸ்ட்ரா ஒர்க் லோடு அதிகமாகும். எதுக்கு அந்த ப்ரெஷரை கொடுக்கணும்? அவங்களுக்கு தேவையான தமிழ் இங்கிலீஷ் மட்டும் கத்துக்கட்டுமே. தமிழ்நாட்டுல கண்டிப்பா தமிழ் தேவை, அந்த தமிழை கண்டிப்பா கத்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு அதர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் போதுமே. அதுக்கப்புறம் அவன் வளர்ந்து வேலைக்கு போகும்போது அவன் என்ன வேலைக்கு போறான், அந்த வேலைக்கு என்ன லாங்குவேஜ் தேவைன்றத அவங்க கண்டிப்பா கத்துப்பாங்க. இதுல எந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டிலேயே 5-6 லாங்குவேஜ் 7-8 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க கூட அநேகம் பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாமே அந்த லாங்குவேஜ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இந்த 7-8 லாங்குவேஜையும் படிச்சுக்கிட்டே தான் வந்து அவங்க வந்துட்டு இவ்வளவு தூரம் கத்துக்கிட்டாங்களா? இல்லையே. தமிழ் இங்கிலீஷ் தானே படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலைக்காக பல இடங்களுக்கு போகும்போது தானே இவ்வளவு லாங்குவேஜ் கத்துட்டு இருந்திருப்பாங்க. தயவு செய்து புரியுறவங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த ஹிந்தி திணிப்பு என்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. பல சங்கிகளின் அரசியல், மாபெரும் அரசியல் திட்டங்கள்ல ஒண்ணுதான் இந்த ஹிந்தி திணிப்பானது. இந்த ஹிந்தி மொழி திணிப்பானது தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் அழிக்கக்கூடிய ஒரு திட்டமா தான் பிற்காலத்துல உருமாறும். இப்ப இந்த ஹிந்தி மொழியை நம்ம தமிழ்நாட்டுல கட்டாய பாடமாக்குனா இந்த ஹிந்தி மொழிகளுக்குன்னு தனியா டீச்சர்ஸ் வந்துட்டு போடணும். கிட்டத்தட்ட 50,000 டீச்சர்ஸ் வேணும் ஹிந்திக்கு மட்டுமே, இந்த ஹிந்தி சொல்லித்தரதுக்கு மட்டுமே. அவ்வளவு டீச்சர்ஸ் நம்ம தமிழ்நாட்டுல கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. சோ இந்த ஹிந்தி மொழியை சொல்லித்தரதுக்காகவே வடநாட்டுல இருந்து டீச்சர்ஸ் கொண்டு வருவாங்க நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்களுக்கு நாங்களே வந்துட்டு பேமெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாநில அரசு பேமெண்ட் கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வருங்காலத்துல அவங்க ஹெச்எம்ஆ மாறுவாங்க. அதுக்கப்புறம் சிஇஓ டிஇஓவா மாறுவாங்க. இவங்க எல்லாமே அதுக்கப்புறம் இவங்க வச்சதான் சட்டம்பாங்க. நம்ம போய் நம்ம ஸ்டூடெண்ட் அவங்கள்ட்ட போய் பேசணும்னாலும் ஹிந்தியில தான் பேசணும்பாங்க. அவங்க ஹிந்தி மொழியை வளர்க்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இப்படியே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தமிழ் மொழி கண்டிப்பா அழிய ஆரம்பிக்கும். நம்ம நிலைமையே யூபி, பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் இந்த நிலைமை தான் வரும். நீங்க எவ்வளவு வீடியோல பாக்குறீங்க நார்த் இந்தியாவோட வளர்ச்சி என்ன, நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சி என்னன்ட்டு. நம்ம தமிழ்நாடே நாளைக்கு தமிழ்நாடுன்ற இல்லாம வட மாநிலங்களை ஒன்றாக மாற மிக அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இல்லைனாலும் 30-40 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி மாறுறதுக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்கள் மக்களே. யாரும் ஹிந்தியே கத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றவன் நான் கிடையாது. யாருக்கு ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குதோ அதுக்கு பல வழிகள் இருக்கு. ஹிந்தி மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்க கத்துக்கங்க. ஆனா அதற்காக பல வழிகள் இருக்குது. ஆனா இதற்காக விருப்பமே இல்லாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீ கண்டிப்பா இந்தியா படிச்சுதான் ஆகணும், கண்டிப்பா இந்த மொழியை நீ கத்துக்கிட்டு தான் ஆகணும்னு ப்ரெஷரை போடுறது எந்த விதத்திலயுமே நியாயம் கிடையாது. ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பல வழிகள் இருக்கு, அது மூலியமா கண்டிப்பா கத்துக்கலாம். இதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஹிந்திக்காரனே அங்க எந்த வேலையும் இல்லை, எந்த வளர்ச்சி இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு தான் வரான். வடநாட்டை விட தமிழ்நாடு தான் வந்துட்டு முன்னேற்றத்துல முன்னாடி இருக்குது. இதுல வந்துட்டு தமிழ்நாடு முன்னேறணும், வளர்ச்சி அடையணும், ஹிந்தி கத்துக்கணுமா? போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாருங்கடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை அநேக மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சிந்தித்து செயல்படுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.